சட்டசபை தேர்தலின் போது அரசு பணியாளர்கள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி செவ்வாயன்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் 2016ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதியோடு பிரச்சாரத்தை முடித்துக் கொண்ட ஜெயலலிதா அதற்கு பிறகு அறிக்கை வாயிலாக ஓட்டு கேட்டு வந்தார் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறு மே 14ஆம் தேதி பிற்பகலில் அதிமுக தொண்டர்களுக்கு ஜெயலலிதா விடுத்த அறிக்கையை தலைமை செயலகத்தில் இருந்து அனைத்து மாவட்ட PRO அலுவலகங்களுக்கும் அனுப்பி அதை ஊடகங்களுக்கு அனுப்ப செய்திருக்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தல் விதிமுறை நடைமுறைக்கு வந்த பிறகு கட்சி சம்பந்தப்பட்ட அறிக்கைகளை எல்லாம் அந்தந்த கட்சி அலுவலகத்தில் இருந்துதான் ஊடகங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றும், ஆனால் அதிமுக கட்சி அறிக்கையை கட்சி அலுவலகத்திலிருந்து அனுப்பாமல் அரசு மெயில் IT மூலம் அனுப்பி இருக்கின்றனர் என்று கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். 1975ஆம் ஆண்டு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அரசு அலுவலரை பயன்படுத்திக் கொண்டார் என்பதற்காக இந்திரா காந்தியின் வெற்றி செல்லாது என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது என்றும், 2016இல் அதே குற்றத்தை செய்த ஜெயலலிதாவிற்கு எதிராக தேர்தல் கமிஷன் செயல்படாதா என்றும் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார்.